ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றுமொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் பல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, மகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:34 இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 4:43 வரை துவாதசி திதியும் பின்பு திரியோதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 7 மணி வரை பூராட நட்சத்திரமும் பின்பு உத்திராட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 7 மணி வரை ரோஹிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீரிட நட்சத்திரமும் நிலவுகிறது. ரோஹிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கிரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் நாள் 28/3/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று இந்த மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைப்பது, காகத்துக்கு எள்ளிச்சாதம் உணவாக கொடுப்பது, இவ்வாறு அந்த சிறப்போடு கூடியது. இந்த சனிக்கிழமையில் ஐயப்பன் வழிபாடுகள், விஷ்ணுனுடைய வழிபாடுகள். எனவே இந்த இறை வழிபாட்டோடு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். அதனால தான் இந்த சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு கல்யாண பேச்சு ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்தம் எடுக்கக்கூடாது. அத்திவாரம் போடுவதற்கு முகூர்த்தம் எடுக்கக்கூடாது. ஒரு வெளியூர் பயணத்துக்கு நாள் எடுக்கக்கூடாது. இவையெல்லாம் நம் முன்னோர்கள் அவ்வாறு அவற்றினுடைய சிறப்பை அறிந்து நடந்து கொண்டார்கள். இப்போ நம்மில் பலர் என்ன, இதையெல்லாம் நாம் மறந்து போய் இப்போ நாம் போன உடனேயே சோதரத்திலேயோ அல்லது நாள் பார்க்குற குருக்கள்கிட்டையோ போன பொழுதே
முதல் சொல்லுகின்ற வார்த்தை, வாயிலிருந்து வருகிற வார்த்தை சனி. ஒரு சனிக்கிழமையாக நாள் ஒன்று பார்த்து தாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு, வாரவங்க நின்று போகலாம். சனி ஞாயிறு லீவு நாளில் ஒரு முகூர்த்தம் எடுத்தாங்கோ என்று தான் கேட்கிறார்கள். அதை தொழிலாக எண்ணி இந்த சோதனம் பார்க்குறவர்கள் எழுதி கொடுத்து விடுவார்கள். உண்மையானவர்கள் ஒரு நாளும் சனிக்கிழமையிலே முகூர்த்தம் எடுத்து கொடுக்க மாட்டார்கள். முகூர்த்தம் சனிக்கிழமை எடுத்து கொடுத்தால் அவர் சரியான சோதரராக இருக்க முடியாது. எழுதி கொடுத்து விடுவார்கள். கொடுத்தா நமக்கு பணம் வரும் என்கிற அந்த நோக்கிலே உள்ள ஒரு சிலர் தவறாக இந்த முகூர்த்தங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். சனிக்கிழமையில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது, எந்த முகூர்த்தங்களும் கிடையாது. அது இந்தியாவிலே பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கிறார்கள், எங்கள் ஊரில் எங்கள் நாட்டிலேயும் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் ஒரு சாட்டு சொல்லிக் கொள்வார்கள். பஞ்சாங்கத்தில் எல்லாத்தையும் போட்டிருப்பார்கள். நாம் அதனை சோதனம் பார்க்கிறவர்கள் சிந்தித்து ஒரு நல்ல காரியங்களை எப்படி எடுக்க வேணும், எதற்கு எடுக்க வேணும், அதற்கு என்ன பார்க்க வேண்டும் என்கின்ற சிறப்போடு கூடியதாக இந்த நாள் நட்சத்திரம் பார்த்து செய்ய வேணும். எனவே இந்த மந்தவாரவன் சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானை வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றிக் கொள்ளுங்கள். எள்ளிச்சாத நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுங்கள். எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த மந்தவாரவன் சனிக்கிழமையிலே எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது என்பது முன்னோர்கள் வாக்கு. இதை நாமும் கருத்திலே கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த மந்தவாரத்திலே சனிக்கிழமையிலே நமக்கு இறை பிரார்த்தனைகள் எவ்வளவோ நாம் செய்து கொள்ளலாம். சனீஸ்வர பகவானுக்கு முன்னாலே அமர்ந்திருந்து பிரார்த்தனை செய்யலாம். எள்ளெண்ணெய் தீபங்களை ஏற்றி 9 தடவை வலமாக வந்து பிரார்த்தனை செய்யலாம். 108 குடம் தண்ணீர் அபிஷேகம் பண்ணலாம். ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளை கலந்து கொள்ளலாம். பஜனை செய்யலாம். இதனாலே தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகா என்ன சொன்னாள், இந்த ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி என்கின்ற பலதை இயற்றிய ஔவை சொல்லுகின்ற பொழுது அறம் செய்ய விரும்பு என்று ஆரம்பித்து வருகின்ற பொழுது சொல்லுவாள், சனி நீராடு. சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து மூழ்கி நீராடி இறை வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடிய சனிக்கிழமையிலே நாமும் இறை வழிபாட்டு ஈடுபட்டு இறைவழி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்த் சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை பார்க்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 28/3/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபர்கள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி, மிருகசரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் மேன்மையும் தரும், அனுகூலம் தரும். எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல சிறப்பை கொடுக்கும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, பணவரவு உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபர்கள் இருக்கும். அதற்கேற்ப செயல்பட வேண்டும். கன்னிராசி, உத்தரம் 3, 4,
அத்தம் சித்திரை 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றியும் மேன்மையும் உண்டு. குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும், அனுகூலமான நன்மைகளுக்கு இடம் உண்டு. துலாம் ராசி சித்திரை 3-4, சுவாரி விசாகம் 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல மேன்மைகள் உண்டு, அதிர்ஷ்ட பலன்கள் உண்டு, எதிர்பாராத லாபங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சற்று மந்த நிலை இருக்கும், காரியங்களில் இழுவர்கள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2-3-4, திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுவர்கள் இருக்கும், அதற்கேற்ப செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3-4, சதயம் புரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் வெற்றியும் தரும், தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இழுபர்கள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. எங்களுடைய புராணங்களும் இதிகாசங்களும் எங்களுக்கு நல்ல பண்பியலை தந்திருக்கின்றன. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற அற்புதமான வழிமுறைகளை சொல்லியிருக்கின்றன. நாங்கள் இவற்றையெல்லாம் நடைமுறையிலே எடுத்துக்கொண்டு வாழ்வதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய உலகம் ஒரு மாயை வலைக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கின்றது. எல்லாமே லௌலீக சுகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆசாபாசங்களுக்குள்ளே நாங்கள் கட்டப்பட்டிருக்கின்றோம். அதுக்குள்ளே நாங்கள் வீழ்ந்திருக்கின்றோம். உலகத்திலே இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் நுகர வேண்டும், அனுபவிக்க வேண்டும், வாழ வேண்டும். அத்தனை விடயங்களையும் நுகருவதும், அத்தனை விடயங்களிலே ஆசைப்படுவதும், அத்தனை விடயங்களிலே அனுபவிப்பதும் மனிதனுடைய கட்டாய தன்மைகளாக அமைந்து விடுகின்றன. ஆனால் எல்லாவற்றையும் நுகர்ந்து அனுபவித்து ஆசைக்குள்ளே உட்பட்டு எடுத்துக்கொள்ளுகின்றோம். ஆனால் எங்களுக்கு எது தேவை என்பதை நாங்கள் வரையறை செய்வதிலே தான் தவறுவிடுகின்றோம். எங்களுக்குரியது என்ன? நாங்கள் எல்லாவற்றையும் நுகர்கின்ற பொழுது, எல்லாவற்றிலையும் ஆசைப்படுகின்ற பொழுது, எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் இது எங்களுக்கு தேவையானது, இது எங்களுக்கு தேவையில்லாதது என்று. அந்த பரிபக்குவத்தை நாங்கள் சரியாக கையாள வேண்டும். எமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவையில்லாத விடயங்களிலே மீண்டும் மீண்டும் நாங்கள் அதுக்குள்ளே செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு பிரச்சனை தருகின்ற விடயங்கள் எதுவோ அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு நன்மை தருகின்ற விடயம் எதுவோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இருக்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு தேவையானவற்றை தந்து நாம் கௌரவத்தோடும் நேர்மையோடும் நீதியோடும் சந்தோஷமாக வாழுகின்ற வாழ்வியலுக்குரிய வகையறைகள் வரையறைகளை சரியாக புரிந்து அதை எமது வாழ்க்கையிலே சேர்த்து கொள்வது தான் மனித வாழ்க்கையின் அற்புதமான வரமாக அமைகின்றது. அந்த வரத்தை நாம் ஒவ்வொருவரும் அந்த வரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தவறாது எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. நாங்கள் தவறானவற்றை நீக்கி நல்லனவற்றை நமக்குள்ளாக்கி கொள்வதிலே தான் எங்களுடைய வாழ்வியல் மிக மேன்மையப்பெறுகின்றது, மிக நன்மையப்பெறுகின்றது. எனவே இதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த உணர்வு தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல வெற்றிகளை தருகின்றது, நல்ல மேன்மைகளை தருகின்றது, நல்ல சுகமான நிம்மதியான ஒரு வாழ்வியலை எங்களுக்கு தந்துவிட்டு போகின்றது. இதை நாங்கள் உணர்ந்து செயல்படுவதன் மூலமாக இன்னும் நாங்களும் சிறப்பும் மேன்மையும் பெறலாம். எமது சந்ததிக்கும் எமது இளம் சமூகத்துக்கும் இதை கற்றுக் கொடுப்பதிலேயும் நாங்கள் முன்னிலையிலே இருக்க வேண்டும், மும்முரமாக இருக்க வேண்டும். நன்றி.
இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பயன் மரம் உள்ளூர் பழுத்தாற்றல் செல்வம் நயனுடையான் கண் படி. இக்குறளினுடைய பொருளாக ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தாள். அகுது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தாற் போன்றது. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். பயன்மரம் உள்ளூர் பழுத்தாற்றல் செல்வம் நயனுடையான் கண் படி. இக்குறளினுடைய பொருளாக ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தாள். அகுது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தாற் போன்றது. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.